ஹலோ மக்களே, உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ கோல்டா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 25லேருந்து ஒரு 30 பூண்டு வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கினதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பூண்டும் சின்ன வெங்காயம் மிக்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தென் 2 தக்காளியை கிரைண்ட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் பண்ண மிளகாத்தூள், தென் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா மிளகு சீரகப்பூள் மிக்ஸும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு இதை நம்ம தக்காளி வெந்ததும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி விட்டுட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். தென் காரப்பொடி மீன் இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இப்போ 15 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இது கோல்டுக்கு நல்லாவே கேட்குங்க.